நமக்குள் வேற்றுமைகள் ஏதுமில்லாமல் ஒன்றாக பணியாற்றுவோம் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன பகிர்ந்துக்க? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய பணியான உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் பழைய உறுப்பினர்களுக்கான அட்டைகளை புதுப்பித்துக் கொடுத்தல் என்ற பணிக்காகவே இந்த கூட்டம் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைவர் யார் என்பதில் தொடர்ந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று கூட தன்னை தலைவராக குறிப்பிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். உட்கட்சி சார்ந்த சில ஒழுங்கு நடவடிக்கைகளை தன்னை தலைவராக குறிப்பிட்டு ராமதாஸ் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் அதை மறைமுகமாக சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், நான் பொதுக்குழுவில் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவன், தொண்டர்கள் தான் என்னை தலைவராக தேர்வு செய்தார்கள், தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பொதுக்குழுவில் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட இக்கட்சியினுடைய தலைவராக நான் இருக்கின்றேன் என்ற ஒரு கருத்தை மறைமுகமாக ராமதாஸ் அவர்களை சுட்டிக்காட்டி வெளியிட்டிருக்கின்றார் அன்புமணி ராமதாஸ். அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் கிடையாது என்ற தகவலையும் தன்னுடைய பேச்சிலே அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2 விஷயங்களும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் கிடையாது என்று அன்புமணி பேசுவது நேரடியாக ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அன்புமணி மீது வைத்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கான ஒரு பதிலாக இருக்குவதாக பார்க்கப்படுகின்றது. பாமகவினுடைய அனைத்து தொண்டர்களும் இணைந்து இருக்கக்கூடியதுதான் கட்சியை தவிர யாருக்கும் இது தனிப்பட்ட சொத்து கிடையாது என்று குறிப்பிடுகின்றார் அன்புமணி ராமதாஸ். அது மட்டுமல்லாமல் பாமகவின் தலைவர் என்ற தனது பொறுப்பு பொதுக்குழு மூலமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்று சொல்லியிருப்பதன் மூலமாக யாரும் தனிப்பட்ட முறையில் தன்னை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க முடியாது, பொதுக்குழுவின் மூலமாக ஒரு பொறுப்புக்கு வந்தால் பொதுக்குழுவின் மூலமாகவே அவரை நீக்க முடியும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. அதையும் சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே அன்புமணி இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்பாக பேச இருப்பதால் ஊடகத்தினருக்கு இந்த கூட்டத்தில் அனுமதி கிடையாது என்ற தகவலையும் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கின்றார். 6 மாவட்டங்களை சார்ந்த 24 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றது. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் பெரும்பாலும் அனைத்து தொண்டர்கள் நிர்வாகிகளும் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக இந்த கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே பாமகவின் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நன்றி ராஜகுமரன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.